அற்புத கணங்கள்லாம் சூழ்ந்து நிற்க, ஆற்றல் மிக்க உயர் லோகங்கள்லாம் வலம் வந்து நிற்க, உன்னத கிரகங்களாம் வணங்கி நிற்க, உத்தமனை சத்தியனை நித்தியனை நிகரில்லா ஒருவனை நினைத்ததை முடிப்பவனை அகத்தியனை வருக 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 என 14 லோகங்களில் உள்ள அத்துணை நிலைகளையும் பரப்பி அபூர்வ நிலைகளெல்லாம் படையலிட்டு ஆனந்த ரூபாய நமக, அற்புத ரூபாய நமக, சிவ ரூபாய நமக, சிவத்தை அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத சித்தனே நமக நமக, எமது ஆசானே நமக நமக, நமது ஆசானே நமக நமக என அகத்தியத்தை அற்புதத்தை அத்துணை புண்ணிய நிலைகளும் உள்வர புனிதனே புண்ணியனே இணையில்லா பேராற்றலே வருக வருக வருக, இணையில்லா ஈடிணையில்லா சபையிலே அமர்ந்திட்ட அற்புதனே வருக வருக வருக. ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ 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 நமக. ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக. பேராற்றலை பெருங்கருணை வடிவமே திருவடி பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். பேரண்டம் ஆளும் பெருமகா வடிவம்தான், பெருமகா வடிவம் தான் என்றெண்ணி அமர்ந்தவன் உணர்ந்து அமர்ந்திருக்கையில் பேரண்டமாளும் பிரம்மாண்ட வடிவம் தான் என்றெண்ணி யாம் என்றெண்ணி அமர்ந்தவன் ஒன்றாய் அமர்ந்திருக்கையில் உடன் அமர்ந்த பேரண்டமாய் இச்சபையின் நிலைக்குள் இருந்து பிரம்மாண்டமான ஆசிகள் வழங்கி அனுக்கிரக நிலை வணங்கி அருள் வடிவந்தனை காட்டி அருண் சொற்பொருள் என்னும் ஆதி சிவசூட்சம நூலின் வடிவமாம் தீ ஜுவாலைதனை காட்டி சென்று அமர்ந்து எமக்கு நல்ல ஆசிகள் வழங்கிய சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி ஓம் அகதீஷாய நமக சிவாய நமக. ஆற்றலின் வடிவமாய் அமர்ந்த பேராற்றலின் திருவடியை அகத்தியம் வணங்கி அகதீஷாய நமக. சிவம் வணங்கும் சபைதனில் சிவமாய் அமர்ந்தவனுக்கு அகத்தியன் சிவமாய் நல்ல ஆசிகள் வழங்கு. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இறை உறைவிடம் காணும் தலம் பூவுலகில் எங்கு அமையும்? இறை உறைவிடம் கொண்ட தலம் பூவுலகில் எங்கு அமையும்? பல்வேறு ஆலய வளாக நிலைகளில் எல்லாம் இறையின் வடிவம் அமர்த்த வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்றினை தெளிவுற அத்துணை சீடர்களும் தொடர்பாளர்களும் பிரபஞ்சமும் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அத்துணை ஆலயங்களிலும் கலியுகமதில் இறை உருவங்கள் அமர்த்தப்பட்டிருக்கின்றன. இறை அமர்ந்திருக்கின்றதா என்னும் நிலைக்குள் இருந்து உற்று நோக்குகின்ற பொழுது அதனை நோக்குபவன் இறை நிலையில் நோக்கினால் இறையின் உருவத்தை காணலாம் அவ்வடிவத்தில். அகதீஷாய நமக. இது ஒன்று. மற்றொன்று உரைத்தோம், இறை அமர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இறையே உறைவிடம் தேடி வந்து அமர்ந்த தலமதில் அகத்தியன் அமர்ந்துள்ளோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. தேடி வந்து அமர்ந்த தலம் அகத்தியன் அமர, அகத்திற்குள் அகிலம் அமர, அகிலம் அமர்ந்த பின் அண்ட பிரம்மாண்டம் வந்து அமராமல் என்னவென்று சிவம் தானாய் தன் உறைவிடம் மாற்றி அமர்ந்த தலம் சிவம் மகா அகத்திய வாழை சித்த சபைத்தலம் கைலாயத்தலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.
ஆகவே பிரம்மாண்ட நாயகனின் வடிவத்தினை தாங்குகின்ற வல்லமை பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் தாங்கும் வல்லமை பெற்ற தலமதில் அதனை தாங்கியவன் வடிவத்தில் அகத்தியன் வந்தமர். அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இதுவே சிவம் அமர்ந்த இறை சூட்சமம். 4 வரிகளில் அகத்தியன் தெரிவித்து விட்டோம். அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. இதுவே இதனை உள்ளுக்குள் சென்று ஆராய்ந்து எம்மையும் சிவத்தையும் அல்ல அவ்வரிகளை ஆராய்ந்து உற்று நோக்கி உணர்ந்து அமருங்கள் சபைதனில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. இறை தமிழ் புலவர்கள் எல்லாம் அமர்ந்து உரையாடுகின்ற பொழுது வருகின்ற தொனி வருகின்றதா சிவசூட்சம நூலில் அமர்ந்த சீடர்கள் உரையாடுகின்ற பொழுது என்று உரைப்போம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. எங்கும் காணா இறை அசைவுகள், இறை நிறைவுகள், இறை நிறை ஆசி வழங்கும் முறைகள் எங்கிருந்து வரும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அகதீஷாய நமக. இதுவே பரிமாண நிலை நோக்கி பரிணாமம் எடுத்த சிவசூட்சம நூலின் வடிவம் என்று உரைப்போம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. ஒரு வரியில் யாம், மறுவரியில் விஸ்வாமித்திரன், மற்றொரு வரியில் பாம்பாட்டி, இன்னொரு வரியில் வசிஷ்டன், அடுத்த வரியில் அகப்பை சித்தன் என்று அடுக்கடுக்கான சித்தகணங்கள் உள்ளிருந்து ஆசி கூறும் ஆற்றல் கொண்ட சிவசூட்சமன் நூல் போல் ஒரு நூல் உள்ளதா தெரிவியுங்கள் அகத்தியன் விடைபெறுகின்றோம் இத்தலமிருந்து. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. இது ஏதோ சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து நடமிடவும் உரையாடவும் கற்றுக் கொடுத்து நாடக நடிகர்கள் போல் அமர்ந்து கொண்டு உரையாடல் பேசித் திரிகின்ற எண்ணம் என்று நினைப்போர்க்கு அகத்தியம் உரைக்கின்றோம். தன் எண்ணம் அது தெளிவு பெறவில்லை எனில் உள்ளுக்குள் இருக்கும் ஞான வண்ணம் என்றும் நிறம் ஏற்காது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. 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 உரைக்குள் இருக்கும் இறையாற்றலை உணராமல் எண்ணுகின்ற எண்ணம் அதில் ஞான வண்ணம் கொள்ளாது என்று அகத்தியன் உரைக்கின்றோமே. அது எங்கிருந்து? அது சிவசூட்சம நூலின் ஞான வண்ணத்திற்குள் இருந்து என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியன் உரையாடலாம், சித்தர்கள் உரையாடலாம். எங்கு? அவரவர் கனவுகளில். அவ்வுரையாடல் கூட கேட்காது, அவ்வுரையாடல் கூட செவிகளில் கேட்காது. சித்த உரைதனை கேட்கின்ற ஒரு சயனம் ஒருவன் காணுவானெனில் அவன் இறையை உணர்ந்தவன் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. சித்த உரைகளில் இருக்கும் சூட்சமத்தினை ஒருவன் சயன காலங்களிலும் தான் ஆலயங்களில் பணிபுரிகின்ற பொழுதும் தன் இல்லமதில் தவம் ஏற்கின்ற பொழுதும் அசரீரி ஒளியை கேட்கின்றவன் ஞான நிலை நோக்கிய முதல் அடி எடுத்து வைக்கின்றான் என்று உரைப்போம். அகதீஷாய நமக. அவ்வாறு அவன் எடுத்து வைக்கும் முதல் அடி சிவ சபையிலிருந்தே என்று உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அடி பிறலா நிலையில் எடுத்து வைக்கும் அடி வாழும் குருகாட்டும் அடியாக இருக்கின்ற பொழுது அவ்வடி பிறலாது, எங்கும் நகலாது. அத்தாளினை இறுக பிடித்திருப்பவன் சித்தன் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. எவ்வாறு தாளினை சித்தன் இறுக பிடிப்பான்? உள்ளுக்குள் உணர்வுக்குள் ஆள் அடிநிலை மனதிற்குள் சிவமாய் அவன் அமர்ந்திருக்கின்ற பொழுது சித்தன் தாளினை பிடிப்பான் என்று உரைப்போம். அகதீஷாய நமக. தாழ்த்து நின்று சரணாகதியோடு அமர்ந்திருப்பவன் தாழ் அடிதனில் தாழ் பணியும் சிவ சபை என்று உரைத்தோமே அகத்தியன். சபை பணியும் என்றால் எவர் பணிவார்? சித்தன் பணிவான், அகத்தியன் பணிவான், அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவம் அடிபணிவான் என்று உரைப்போம் அகத்தியன். அகதீஷாய நமக. எச்சபையிலும் உரைக்க இயலுமோ சிவம் அடிபணிவான் என்று இருமாப்புடன் உரைப்போம் அகத்தியன் இச்சபையில் இருந்து. ஏனெனில் நிகழ்வில் கலியுகமதில் சிவம் அமர்ந்து அவன் பணியை அவன் ஆற்றுகின்ற அற்புதமான இச்சபைதனிலே அகத்தியம் கூறும் கூற்றே உண்மை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இத்துணை ஆற்றலையும் தாங்கி நிற்கும் சபை பற்றிய விளக்க உரை இனி வழங்க தேவையில்லை என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. உண்மை ஞானம் உன் மெய்ஞானம், உண்மை ஞானம் உன் மெய்க்குளிருக்கும் ஞானம். உன் மெய்யை உணராவிடில்
அதனை பொய்யாக உணர்ந்தால் அஞ்ஞானமே கிட்டும். மெய்யாக வாழும் குருவோடு உன்னை உணர்ந்தால் சிவஞானம் எட்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அஞ்ஞானம் எட்டுகின்ற சுவடு துவங்கிய அத்தகைய காலகட்டமே ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் பரிணாமம் எடுத்த காலகட்டம் என்று உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. அவ்வாறு ஒவ்வொரு சீடனும் உணர் நிலையில் உள்ளுக்குள் ஏற்று அமர்கின்ற பொழுது என்ன இகலோகம், என்ன இகலோகம். வாழ்ந்துவிட்டு செல்கின்ற பொழுது எவன் பின்னால் வருவான் இகலோகத்திலிருந்து? என் நிலை பின்னால் வரும், எம்மை தவிர என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. எம் கரம் பிடியுங்கள், எம் தாள் பணியுங்கள், அகத்தியம் உடனிருப்போம், அகத்தியமாயிருப்போம், சிவமாயிருப்போம், வாழும் குருவாயிருப்போம், பிரபஞ்சமாயிருப்போம், பஞ்சபூதங்களாயிருப்போம், அண்ட பிரம்மாண்ட நாயகனாய் உள்ளுக்குள் இருப்போம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இதுதானடா உண்மை மானிட பதர்களே என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இவ்வுண்மையை உணராதவன் என் நிலையை தன் இகலோக நிலையில் உயர்ந்ததென்று கூறுகின்றவன் சாக்கடைக்குள் உழன்று கொண்டிருக்கின்றான் என்று உரைப்போம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. உள்ளதை உள்ளபடி உண்மையாய் சத்தியமாய் நித்தியமாய் நிதர்சனமாய் உண்மை ஞானம் எதுவென்று உரைக்கின்ற சபை நாடி வருவதற்கு சற்று தயக்கம் வரத்தான் செய்யும். ஏனெனில் நான் இறங்கி நான் இறங்கி வருகின்ற காலகட்டம் நெருங்கி வருகின்றது. இறங்கியே ஆக வேண்டும். நான் இல்லையெனில் இங்கு இருக்கும் நானுக்கு பணி நடைபெறுகின்றது என்று அர்த்தம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. நான் இறங்கியாக வேண்டும், இல்லையெனில் ஏற்றிய நானினை இறக்குவதற்கு ஒரு நொடி போதாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய பதாகையை ஏந்தி இருக்கின்றதே இந்நான். அவன் நானினை இறக்காவிடில் இந்நான் இறங்கி வரும் எவர் கரத்திலிருந்து? சிவமகா வாழை சித்தன் கரத்திலிருந்து இந்நான் கிடைக்க பெற்று அவன் பணி ஆற்றுவான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாக நல்ல ஆசிகள் வழங்கும் திருவாய் மொழிகளிலிருந்து கலியுகத்தில் வந்து அமர்ந்த அகத்தியன் வாயிலிருந்து திருவாயிலிருந்து இத்துணை வசைபாடுகளும் உரைக்க வேண்டிய காலகட்டாய கலியுகத்தில் யாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எவ்வுரை உரைத்த பொழுதும் உரைக்கின்றதா மாநிலர்களுக்கு? அவனவன் பொருளீட்டல் வாங்கிக் கொண்டும் உளறிக்கொண்டுதான் இருக்கின்றான் சொற்பொழிவாளர்கள். அவன் திரேகம் நலிவடைகின்றவாறு, அவன் திருவாய் வலிக்கின்றவாறு அவன் கற்ற நூல்களில் இருந்து ஞானத்தினை உரைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். எவன் கேட்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய. கேட்கின்றான், கேட்டதோடு நிறுத்தி விடுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. உள்ளுக்குள் பதிய வைத்து உள்ளூர் அடி ஆழ்நிலையில் அவற்றை உள்ளுக்குள் சென்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒன்றும் இல்லையடா, ஒன்றும் இல்லையடா என்று உரைப்போம் அகத்தியன். அகதீஷாய நமக. ஒன்றும் இல்லாத இடத்தில் நீர் போடுகின்ற ஆட்டம் இருக்கின்றதே, எதுவும் இல்லாத மாய உலகில் ஒவ்வொரு மாநிலனும் போடுகின்ற கலியுக ஆட்டம் இருக்கின்றது. ஆட்டத்தின் இறுதி வடிவத்தை முதல் வடிவமாக செப்பனிட துவங்கிய சபை சிவமகா அகத்திய வாழை சித்த சபை என்று உரைப்போம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அச்செப்பனிட துவங்கிய அத்தகைய பணிக்கு வேண்டிய ஆயுதம் எது? ஆதி கைலாய சிவசூட்சம நூல். அந்நூலே சித்தன், சித்தனே நூல், சித்தனே சபை, சித்தனே சிவம், சித்தனே அகத்தியன், சித்தனே அனைத்தும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இதனை இச்சீடன் வாயிலிருந்து உரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இச்சீடனுக்கு ஏதாவது பொருளீட்டல் வழங்குவார்களோ? திங்கள் வாரா வாரம் நடைபெறுகின்ற பூஜைக்கு இச்சீடன் தன் பணியை எல்லாம் உதறிவிட்டு இகலோகத்தில் தன் மனைவி மக்கள் பேரன் பேத்திகளை எல்லாம் இருக்கின்ற பொழுது அத்துணை உதறிவிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றானே. ஆக இவன் பார்த்த அத்தகைய கலியுக பணிக்கு ஈடான மேலான பொருளீட்டலை வழங்குவானோ சித்தன்?
ஆகவேதான் சித்தனை வாழ்த்தி வாழ்த்தி பாடுகின்றானோ என்று கூட மானிட பதர்களுடைய எண்ணங்கள் செல்லும். இருக்கு. இதுதானடா தியாக நிலை, இதுதானடா சரணாகதி நிலை, இதுதானடா சபையை முழுவதுமாக உணர்ந்த நிலை என்று உரைப்போம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. உள்ளுக்குள் தன்னோடு சக வயது கொண்ட ஒரு மாநிலனை வாழும் குருவாக ஏற்று அவனுக்குள் அண்டத்தை பார்க்கின்ற ஒருவனால் மட்டுமே இது போன்ற சிம்மாசனத்தில் அமர முடியும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அது எவ்வாறு சாத்தியமாகும்? யாம் உரைத்தவாறு அடி தாழ் பணிகின்ற பொழுது சிவம் அடிபணியும் என்று உரைத்தோமே, இவன் இல்லத்தில் சிவம் பணியாற்றி கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இவன் இல்லத்தில் அகத்தியன் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம், பரந்தாமன் பணியாற்றி கொண்டிருக்கின்றான். அத்துணை பணிகளையும் சித்த கணங்கள் தேவகணங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லத்தை சுற்றி சித்த கணங்களினுடைய திருக்காவல் போடப்பட்டிருக்கின்றது. சூட்சம காவல். உணர்நிலையில் அல்ல, இயல்பு நிலையிலாவது எவனாவது சென்று ஆபத்து விளைவிக்க வேண்டும் என்று எண்ணினால் போதும், அவன் பஸ்பமாவது உறுதி என்ற அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இது இச்சீடனுக்கு மட்டுமல்ல, இது இச்சீடனுக்கு மட்டுமல்ல, சபையை, சபையின் நிலையை, அந்நிலையை தாங்கி நிற்கும் சித்தனை வாழும் குருவாக, சிவமகா வாழை சித்தனாக, அவனுடைய தெய்வமாக, சிவமாக, அத்துணை நிலையாக எண்ணி வளம் வருகின்ற ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் நிச்சயமாக உள் நுழைவது உறுதி என்ற அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு நுழைந்து அவன் தாழ் பணிகின்ற பொழுது இவனை காப்பது போல் அத்துணை சீடர்களையும் அண்ட பிரம்மாண்ட நாயகன் காத்து நிற்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இதுதானடா சிவசித்த சபையினுடைய வரலாறு. முடிந்தது, அகத்தியன் பணி முடிந்ததென்றால் இவன் கேட்கின்றானாயம் ஐயன். இல்லையடா, இன்னும் உரைத்துக் கொண்டிரு. எத்துணை நாள் தான் நாம் உரைத்துக் கொண்டிருப்பது? செவிகளுக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய அவயங்கள் கூட தீர்ந்து விடுமடா யாம் உரைக்கும் உரையில். அவ்வாறு தீர்ந்து விடுகின்ற அளவுக்கு அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்கள் எல்லாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் 11,000 யுகம் கண்ட புண்ணியம் உரைக்கின்ற பொழுது தேடி வாருங்களடா, நாடி வாருங்கள், ஞானத்தை காணுங்கள், நல்வாழ்வு வாழுங்கள், கலியுகத்தை மாற்றுங்கள், யுகமாற்ற நிகழ்விற்கும் பணியாற்றுங்கள். நீர் பணியாற்றுகின்ற பொழுது சந்ததிகளுக்கு நான் பணியாற்றுகின்றேனடா. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அவரவர் சந்ததிகளுக்காக யாம் பணியாற்றுகின்றோம். சிவம் பணியாற்றுகின்றார், பிரபஞ்சம் பணியாற்றும், பஞ்சபூதம் பணியாற்றும். சாதகத்தை கிழித்தெறிந்து விட்டு சிவசூட்சம நூலுக்குள் வந்த அமருங்களடா பித்தர்களே, மானிடர்களே, பதர்களே என்ற அகத்தியன் யாம் யாவருக்கும் நல்ல ஆசி வழங்கி அமர்ந்திருக்கு. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமக. இதுக்கு மேல அகத்திய பெருமான் என்னடா செய்ய முடியும்னு சொல்லிட்டார் இன்னைக்கு. அதாவது கத்தி 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 தொண்டையெல்லாம் கிழிஞ்சி இயல்புல போகுது. காதுக்குள்ள என்னது வச்சிருக்கிய அவயங்கள் இருக்கா, அது கூட தீஞ்சி போயிருமே வெப்பமாயி அப்படின்னு நீங்க மாற மாட்டீங்களா? அப்படின்னு உரையிலிருந்து வரும் வெப்பம் எண்ணெய் கருக்கி விடும் போல் இருக்கின்றதப்பா. வெப்பத்தை உணர்கின்றீர்கள் அல்லவா? அகத்தியனும் சிவமும் உரையாற்றுகின்ற பொழுது வெப்பத்தை உணர்கின்றீர்கள் அல்லவா? அவ்வெப்பம் தான் ஞான வெப்பம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். அவ்வெப்பம் ஒருவரையும் ஒன்றும் செய்யாது, குளிர்விக்கும். அங்கத்தை, அங்க அவயங்களை குளிர்வித்து, சிந்தையை குளிர்வித்து பிரபஞ்சத்துக்கு வழிகாட்டும், பிரபஞ்சத்தை காட்டும். பஞ்சபூதங்கள் தங்கள் அடிமைகளாக அமர்வதற்குரிய அருள் ஞானத்தை காட்டும் வெப்பமே அது குளிர் வெப்பம் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. தொடங்கட்டும் சித்தன் உரை. அதான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டிய. இதுக்கு மேல என்னத்தை சொல்ல? அதாவது இல்லங்கள்ல போய் சிவம் பணியாற்றும், அகத்தியன் பணியாற்றும்னு சொல்லிட்டீங்க. அது எப்படின்னா சூட்சமத்துல நிகழும். நான் போகணும்னு நினைச்சேன், அங்க நடந்துருச்சு. இங்க வரணும்னு நான் இங்கே தான் இருந்தேன், அங்க போய் காப்பாத்திட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் யாரு? சிவமும் அகத்தியரும் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் போய் இங்க வணங்கி நிற்கல, அங்க போய் பணியாற்றுதாங்க. அது கண்கூட பார்க்கலாம் இல்லையா? பார்க்கைய சீடர்கள் எல்லாம் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிய எல்லாம் இல்லத்துல பணியாற்றுறது உண்மைதானே? எல்லாரோட இல்லத்திலையும் பணியாற்றுறாங்க. ஏன்னா இங்க நம்பி சரணாகதி அடைஞ்சிட்டான்னா எல்லார் வீட்லையும் போய் பணியாற்றுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுதாங்க.
நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுதாங்க. நோய் எல்லாரும் உணர்ந்திருக்கீங்க. எல்லா விஷயங்களும் பிள்ளைகளோட சிந்தையை மாற்றுதாங்க, பிள்ளைகளோட புத்தியை மாற்றுதாங்க. நல்ல செயல் அவங்ககிட்ட வருது. ஓம் அகதீசாய நமகங்கிற வார்த்தை வருது. அதே பெரும்பணி இல்லையா? எந்த பிள்ளைய சிந்தைக்குள்ள போய் தேவர்களோட சித்தர்களோட விளையாட்டு பிள்ளைகளோட சிந்தைக்குள்ள போக முடியும்? இறைவன் போய் காட்சி கொடுக்காரு. அதுக்கு சாட்சிகள் ரொம்ப இருக்கு. சாந்தமங்கம் வீடுன்னு கிடையாது, ரொம்ப வீடுகளில் போய் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகளும் மந்திரங்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் அந்த அவர் வீட்டில் சின்ன பிள்ளைய பொடுக்கி இப்போ எல்லார் வீட்லேயும் அந்த நிகழ்வுகள் நடந்தேறி வருது. அதே வந்து அற்புதமான விஷயங்கள். அதான் சபைக்குள்ளே இருக்கிறவங்க கலியுகத்தில் இல்லை அப்படின்ட்டாங்க அகத்திய பெருமான் அன்னைக்கு. சபைக்குள்ளே இருக்கிறவங்க கலியுகத்தில் இருக்கீங்களா? கலியுகம் மாயை உங்களை சூழுதா? கைலாயத்திற்குள் இருக்கின்றீர்கள். ஆமா, கைலாயத்துக்குள். கலியுகத்துக்குள்ள இல்லை, கைலாயத்துக்குள்ள இருக்கீங்க. இங்க உங்களுக்கு இங்க இருக்கிற சுத்தமா இருக்கீங்களா? எந்த இகலோக விஷயங்களும் வருதா? அங்க அவன் திட்டிடுவான், இவன் திட்டிடுவான், அண்ணன் ஜெயம் ஒன்று எதுவும் வருதா? இந்த இவருக்கு வீட்டுக்கு இந்த இவர் வந்தாரு, அகத்திய பெருமானை வணங்கி நின்னாரு, அங்க ஏதோ மாயம் நடந்தது. அதை இங்கிருந்து அகத்திய பெருமான் சொல்லவும் ஜம்முன்னு உட்காந்துட்டாரு. கலியுகம்னா அப்படி பதட்டம் பண்ணுவார். அகத்திய பெருமானை நம்பி அகத்தியமே சொல்லிருச்சு என்னன்ட்டு அப்படி நம்பி உட்கார்ந்துட்டாரு. அவர் மூஞ்சில அதுக்கு முகத்துல சாந்தம் அனந்தம் வந்துடுச்சு. என்ன வந்துவிடும்? எவன் சொத்தை எவன் கொண்டு போக போகின்றான்? எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்பட்டது. நடந்த நிகழ்வுகள் யாவும் உண்மை நிகழ்வுகள், அது ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகள் என்று உணர்கின்ற பொழுது எதை பற்றியும் கவலைப்படாது அமர்கின்ற அற்புதமான ஆற்றலினை வழங்கும் சபை இச்சபை. அவ்வாறு வழங்குவதற்குரிய நிலைதனை சிவம் உணர்த்தி அமர்ந்த சபை இச்சபை என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, ஒவ்வொருவருக்கும் அவங்க உணர்ந்த விஷயங்கள்லாம் தெரியும். சபையில் ரொம்ப உணர்ந்திருக்காங்க. யார் இறை காட்சி பார்க்க முடியும்? இறை பிரபஞ்சத்தையே பார்த்துருக்கு அன்னைக்கு எல்லாருமே. அமைதியாக இருந்தது. கைலாயத்தில் கூட சத்தம் கேட்கும் பொழுது வாத்திய சத்தங்கள் அது இது எல்லாம் கேட்டிருக்கும். இங்கே வந்து எல்லா கைலாயமும் எல்லா லோகங்களும் ஒன்று சேர்ந்துருச்சு. ஒரே நிசப்தமாக இருந்தது. அகத்திய பெருமான் சத்தம் மட்டும்தான் விடிய விடிய கேட்டுக்கிட்டு இருந்தது. அத்தனை ஜனங்கள் இருந்தத வேறுபட்ட மாறுபட்ட எல்லாரும் ஞானிகளா இருந்தாங்க, மகான்களா இருந்தாங்க. அவங்கள எல்லாம் மாயாதேவி கட்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுதாங்க. அது காலச்சக்கரம் வந்து அப்படி உட்கார வச்சிருச்சு. எல்லாமே அங்கதான் இருந்திருக்கு. அன்னைக்கு அகத்தியர் தலைக்கு மேலதான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. எல்லாமே அண்ட பிரம்மாண்டமே சிவமே அங்க இருந்ததுனால எல்லாமே பிரபஞ்சமே அங்க இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து இருந்ததுனால அன்னைக்கு சபையில் அந்த நிகழ்வு வந்து அதிசயமான நிகழ்வுகள், வேல் பகிர்வு நிகழ்வுகள் எல்லாமே அது மானிடர்களால் நிகழ்த்த முடியாத நிகழ்வு. அந்த அமைதி, அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம் அன்னைக்கு இருந்தது. அதுக்கு பிறகு சிவராத்திரியில் இருந்தது. இன்னும் வரும் காலங்களில் இதே நிகழ்வுகள் அடுத்த சிவராத்திரி வரை கொடுத்துருக்காரு அகத்திய பெருமான். வந்து எப்பவும் கூப்பிட்டாலும் பேசிக்கிடலாம். எப்பவும் அந்த இறை ஆற்றல்கள் இங்கே இருந்து சூட்சமத்தில் நகர்ந்து போய்கிட்டே இருந்தாலும் சூட்சமத்தில் அவங்களோட ரூபங்கள் இங்கே உட்காந்து பணி செய்து எல்லாரும் பணி செய்யறதுனால இங்க வந்து வணங்கி நின்னா தான் இல்லை எல்லாம் அவனே அப்படின்னு நினைக்கல. எல்லாமே இங்கிருந்து கொடுக்காங்க. ஐஸ்வர்யங்களை வீட்டுக்கு பின்னாடியே அனுப்பிச்சு வைக்காங்க, அனுகிரகங்களை அனுப்பிச்சு வைக்காங்க. அதிகாலையில் அவ்வை ஆசி மூலமா அவ்வளவு அனுகிரகங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரு உலகம் எங்கேயும் இல்லை, இறை உலகம். இதை விட்டுட்டு எங்க தேடி அதுக்கு பிறகு சொல்லதுக்கு வாய் வரல. உயர்ந்த கோபுரங்களையும் விரிஞ்ச கருங்கற்கால கெட்டப்பட்ட ஆலயங்களையும் தவறில்லை, அதை நோக்கி போகிறது தவறில்லை. தன்னை உணர்ந்தவன் தனக்குள்ளே இறைவனை காண்பான், இறைவன் உள்ளே இருக்கான் அப்படிங்கிறது ஒரு நிலை. அந்த நிலையை வந்து சித்த சபை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தன்னை வணரக்கூடிய ஒரு நிலையை சித்தர்கள் தேவர்கள் இருந்து அவங்க வினையெல்லாம் வணங்கி நிற்கல எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சபை எதுக்காண்டி அப்படிலாம் கொடுக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். கலியுகம் மாறணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிகழ்த்த சித்தர்களும் தேவர்களும் இறங்கி வந்து பேசக்கூடிய ஒரே தலம் அப்படின்னு மாறி 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 அவங்க அமர்ந்திருக்கிற தளத்துக்கு கூட பற்றி கவலைப்படாமல் சொல்லுதாங்க. அப்போ ஏன்னு நமக்கு தெரியணும்ல. எதை இங்கே பிரதானப்படுத்துகிறாங்க, இதை எதுக்கு வந்து மேலே வந்து கொண்டு வராங்க தேவர்கள் சித்தர்கள் எல்லாருன்னா அதுக்கு சூட்சம ரகசியம் உங்களுக்கு தெரியும். இதன் மூலமாக வந்து
புண்ணியங்கள் பெருகணும், எல்லை பெருகணும். அதன் மூலமாக மாற்றம் கட்டாயம் நடக்குங்காங்க. அது உயர்வாக நடந்துக்கிட்டு இருக்கு, உன்னதமாக நடந்திருக்கு. அங்கங்கே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஃபுல்லாக பிரபஞ்ச சபையிலிருந்து, ஈசன்கிட்ட இருந்து, அகத்திய பெருமகன்கிட்ட இருந்து போகிற விஷயங்கள் தான் அப்படிங்கிறதையும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துலே நீங்கள் வந்து அமர்ந்து அனுகிரகத்தை வாங்கிறதுக்கு பறைசாற்று நிலைகளையும் இங்கே உட்கார்ந்துருக்கதும் ஒவ்வொருத்தங்களும் ஏன் வந்து விளம்பரப்படுத்தும். இப்போ விளம்பரப்படுத்துகிற மாதிரி நம்ம சபையும் விளம்பரப்படுத்த வேண்டியது இருக்குது. எல்லாரும் மக்களுக்கு நற்சேவை புரிந்து அவங்க இடர்கள், இன்னல்கள், துன்பங்களை இருக்கிறவங்களாம் சபை நோக்கி அழைத்து வந்து ஒவ்வொரு சீடர்களும் ஒரு உயர் வட்டத்தை, ஒரு இறை வட்டத்தை உருவாக்கணும். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ன மாதிரி தான் வாங்கின அனுகிரகத்தை பறைசாற்றுங்க. அதான் இங்கே முக்கியமான பணி. அதன் மூலமாக உங்களுக்கு ஐஸ்வர்யம் கூடும், அனுகிரகங்கள் கூடும், உங்களுக்கு எல்லா ஞான பெருநிலைகளெல்லாம் உங்களுக்கு கூடும். எல்லா விஷயங்கள் இங்கே தவம் கூட செய்யாமல் சேவை செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய இடம் இது. தவமே சேவையே, சேவையே தவமாயிரும். அது என்னது, பிரபஞ்சம் விழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு தவம் செஞ்சால் மட்டும் போவோம். எப்பவும் சித்தர்கள் தேவர்கள் மாதிரி உட்கார்ந்த இடத்துலையே உட்காந்து தவம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சேவை தான் தவம். 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அப்பமே உங்கள் தவ சித்தியாகும். அதுக்கு எடுத்துக்காட்டு ரொம்ப இருக்காங்க. இந்த இவருக்கெல்லாம் குண்டலினி ஏறி நிற்கி, ஏன் ஏறி நிற்கி, அவர் என்ன கடுமையாக தவமாக பண்ணுதாரு? ஒன்றும் பண்ணலை. அவர் என்ன செய்தாரும், ஒரே சித்த சபையை புகழ் பாடுதார். எப்போ பார்த்தாலும் சித்த சபையை பற்றி எழுதுதாரு, பேசுதாரு. இப்படி யாரும் வர முடியாது. அவர் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ ஏது இருக்கோ நமக்கு தெரியாது. இப்படி ஒரு மனுஷனால் அங்கேருந்து வர்றதுக்கு முடியாது. யார்? கோயம்புத்தூர்காரன் மாதிரி. அது அதனால் அவர் மண்டக்குள்ளேயே போய் சுற்றுது, சபை சுற்றுது. சபையை சபையாளும் குருவை, வாழும் குருவை வாழ்த்துகின்ற பொழுது எதனை வாழ்த்துவதாக அர்த்தம்? பிரபஞ்சத்தை வாழ்த்துவதாக அர்த்தம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பிரபஞ்சத்தை வாழ்த்துகின்ற பொழுது பிரபஞ்சம் ஆனந்தம் அடைகின்றது அல்லவா? வாழ்த்துக்கு ஆனந்தம் அடையவில்லை. இவனுடைய நெறி தவறா நிலை, இக்கலியுகத்தை கொண்டு செல்லும் நிலைக்கு இவன் தயாராகின்றான் என்ற நிலைக்கு ஆனந்தம் அடைந்து உள்ளுக்குள் அருள் பிரவாக ஞான தவம் மேலெழுகின்றது. உரைக்கும் உரை தவம் இவன் உரைத்தவாறு, நடக்கும் நடை தவம், பார்க்கும் பார்வை தவம், அவன் ஆற்றும் இகலோக செயல்களே தவம் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. இதுதான் உண்மை ஞானம், இதுதான் உண்மை ஞானம். அகமகிழ்வோடு உள்ளுக்குள் இருந்து வழுகின்ற நீர் தாரைகளுக்குள் சிவம் குடியிருக்கின்றார் என்று உரைப்போம். ஓம் அகதீஷாய. இதைவிட ஆனந்தம் அகில உலகில் ஏது? அகத்தியனோடு அமர்ந்து அகத்தியன் உரைக்குள்ளிருந்து எழுகின்ற பிரபஞ்ச ஆனந்தம் தன் கண்களில் இருந்து நீர் தாரையாக வழிவதற்கு ஈடான ஆனந்தம் இகலோகத்தில் உண்டோ என்று உரைப்போம். ஓம் அகதீஷாய நமக. காட்சியாக, உரைநடையாக, பாடலாக, வடிவமாக அகத்தியன் தங்களோடு அமர்ந்திருக்கின்றான். அமர்ந்திருக்கின்றோம். அத்துணை சித்தர்களும் சிவமும் யாவரும் அமர்ந்திருக்கின்றோம். வாழும் குருவின் வடிவில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கு கிடைக்கும் பேரானந்தம்? இது போன்ற பேரானந்தம் எங்கும் இல்லா அதிசய அபூர்வ அற்புத நிலை பெற்ற சபை இது. ஆகவே பூவுலகை படைத்தது யார்? சிவம். சிவம் அத்துணை பணிகளும் ஆற்றுகின்றார் என்று யாவருக்கும் தெரியும். சிவம்தான் அத்துணை பணியும் ஆற்றுகின்றார். எவ்வாறு இவன் உரைத்தவாறு பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்துணை தான தர்ம கைங்கரிய நிலைகள் எல்லாம், அத்துணை நிலைகள் அவனவன் ஆற்றுகின்ற அத்துணை செயல்களும் பிரபஞ்ச சபையிலிருந்து நடத்தப்படுகின்றன என்று ஏன் உரைக்கின்றான்? சிவம் அமர்ந்துதானே பணியாற்றுகின்றார். சிவம் அமர்ந்த தலம் எது? திருச்சபை. இத்திருச்சபை எது? கைலாயத்தலம். ஆகவே ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சத்தில் 7-14 லோகங்களில் இருக்கும் ஒவ்வொரு ஞான அசைவும், ஒவ்வொரு அசைவும் சபையிலிருந்து நிகழ்த்தப்படுகின்றன என்பது இதுவே நிதர்சன உண்மை என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. அதனையே உரைக்கின்றான். ஒவ்வொரு தானமும் தர்மமும் சபையிலிருந்து நிகழ்த்தப்படுகின்றது. ஒருவன் தவத்தில் அமர்கின்றான் எனில், அவன் குண்டலினி மேலெழுந்து நெற்றி சுழுமுனையில் சிவத்தை காண்கின்றான் எனில், அச்சிவம் வாழும் குரு சிவமகா வாழை சித்தனே என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இதுவே உண்மை, அற்புதம். ஆற்றல் கொண்டு அவன் ஆற்றிய நடை பயணங்கள், ஆங்காங்கு சென்ற அத்துணை பயணங்களுக்கும் அகத்தியன் பரிசளித்தோம். சபையிலிருந்து ஆற்றலாக பரிசளித்தோம். சித்தன் என்ற பரிசினை அளித்தோம். எதற்காக? அவன் சித்தனாக மாறிவிட்டானா என்ன என்று அவனுக்கு தெரியும். ஆனால் வாழ்த்து கூறுகின்றது சபை, அனைவரையும் வாழ்த்து கூறுகின்றது.
அதற்கு அவன் தயார்படுத்தி தன்னை இன்னும் மேலும் மேலும் வளர்க்கின்ற பொழுது சபை பற்றிய உரையாடல்களை உரையாடுகின்ற பொழுது சித்தன் என்ன சிவமாவான் யாவரும் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. அவ்வாறே இச்சபையிலிருந்தே அனைத்து நிகழ்வும் நிகழ்த்தப்படுகின்றன. ஒவ்வொரு அணு அசைவதும் பிரபஞ்ச மகா சபையால் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அசைகின்ற அத்துணை அசைவுகளுக்குள்ளும் சிவம் குடியிருக்கின்ற பொழுது சிவம் குடியிருக்கின்ற கைலாய தலத்திலிருந்துதான் அத்துணை நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுகின்றது என்பதை ஏற்றுக் கொள்கின்றவன் கைலாயத்தில் அமர்ந்திருக்கின்றான் என்று. ஓம் அகதீசாய நமக. ஆகவே சச்சங்க நிகழ்வுகளில் அமர்ந்து உரையாடுபவன் மானிடன் அல்ல, மகோன்னத உன்னத உயர் இறை என்று எண்ணுபவன் இறையோடு வாசம் செய்கின்றான். எங்கு அமர்ந்த பொழுதும், அவன் இல்லத்தில் அமர்ந்த பொழுதும், ஆலயத்தில் அமர்ந்த பொழுதும், அகிலத்தில் எவ்விடத்தில் அமர்ந்த பொழுதும் அவன் அகத்தியனோடும் சிவத்தோடும் சிவமகா வாழை சித்தனோடும் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைத்து அமர்ந்திருக்கிறான். ஓம் அகதீசாய நமக. எல்லாரும் உணர்ந்தாங்க. உயர்வான சீடர்கள்லாம் இல்லத்தில் சிவமகா வாழை சித்தன், அகத்தியன், அற்புதமான சபையில் நடக்கக்கூடிய நறுமணங்கள், பூஜை ஒலிகள், பேச்சு சத்தங்கள் எல்லாம் கேட்க உணர்ந்தாங்க. உயர்வாக இருக்குது. எல்லா இடங்களையும் நூல் உயர்வாக வெளிவருது. அங்கங்கே நூல் வெளிப்படுது. நூல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அங்கங்கே வெளிவரதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்போ தயாராவாங்க, உள்ளே இறங்கிடணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்க தலைக்கு மேலேயும் தொங்க விடப்பட்டிருக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூல். அவங்க எப்போ அது லேசாக இடம் கிடைக்கா போய் அவங்க சிந்தைக்குள்ளே போய் சிவசூட்சம நூலாக மலருது. அது எல்லாருக்குள்ளேயும் எல்லா இல்லங்களையும் காட்சியாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வார்த்தைகளாகவும் நறுமணங்களாகவும் சபை ஓசைகளாகவும் சபை காட்சிகளாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் வந்து அங்கங்கே வரக்கூடிய செய்திகள், காரிய வெற்றிகள், காரிய தடைகள் நிவர்த்தியாகுது. அற்புதமான நோய் நொடிகள் பிணிகள் தீருது. அகத்திய பெருமான் பேரை சொன்னவொன்னே, சிவசபை பேரை சொன்னவொன்னே, மகாசபை பேரை சொன்னவொன்னே வணங்கி நிற்கவங்களுக்கு வரம் வந்து கட்டாயம் கிடைக்கி அவங்க ஊழ்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கிடைக்கி. இருந்தாலும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உடனடியாக தீர்க்கப்படுது. அதை எல்லாரும் உணர்வீங்க. இன்னும் உணர்ந்தவங்க சபை நாடி வந்து தன்னை சபையோடு இணைத்து சபையோட பயணப்பட்டு கலியுக மாற்றத்திற்கு அற்புதமாக பணியாற்ற எல்லாருக்கும் கூறி அகத்திய பெருமான் திருவடி வணங்கி ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகளை அகத்திய பெருமான்கிட்ட கேட்கறதுக்கு அகத்திய பெருமான் இவ்வுரைக்கு பின்பாக ஞான வினா எங்கிருந்து எழும் அல்லவா?